வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 7 தட் இஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் பைத்தான் லைப்ரரிஸ் அதில் என்னென்ன டாபிக் வரும், நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் அண்ட் சைன்பை, இதை வந்து தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் வந்து 1 to 6 and 10 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ யூனிட் 7 வந்து போயிட்டு இருக்கு. ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் இதோட நோட்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிஎஃப்ல வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா நோட்ஸுமே. இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண தட் இஸ் யூனிட் 7 வரைக்குமான நோட்ஸ் வந்து நமக்கு அப்லோட் ஆயிருக்கு. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 8 யூனிட்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் நோட்ஸ் வந்து நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபார் கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ். பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு யூனிட் 8 and 9 வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுவுமே சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி அதோட நோட்ஸும் உங்களுக்கு வந்து இந்த மந்த் ஆகஸ்ட் எண்டோட அந்த மந்தோட எண்டில் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்கும். அதர் தேன் தட் நம்ம சேனலோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இது வரைக்கும் வந்து 6 டெஸ்ட் சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 1க்கு வந்து 100 கொஷின்ஸ் அண்ட் யூனிட் 4க்கு வந்து ஒரு 100 கொஷின்ஸ் வந்து செப்பரேட்டாக. ஈச் டெஸ்ட் சீரீஸ் கேரிஸ் 50 மார்க்ஸ் வச்சு. ஓகே, 50 எம்சிக்யூ இருக்குது. அதுக்கு வந்து 50 மார்க்ஸ் வச்சு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, இந்த கூகுள் ஃபார்ம், இந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் எப்படி வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கூகுள் ஃபார்ம் அதுக்கப்புறமா பிடிஎஃப் இதோட லிங்க் வந்து அந்த டெஸ்கிரிப்ஷனோட கீழே அந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வீடியோட கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன் லிங்க். பட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த மெம்பர்ஷிப் வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா அதில் பாஸ்வேர்ட் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் பைத்தான் லைப்ரரிஸில் நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சைபை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பைத்தான் லைப்ரரிஸ் பற்றி பார்க்கலாம். பைத்தான் லைப்ரரிஸில் ஃபர்ஸ்ட் லைப்ரரி நம்ம சிலபஸில் numpy. Okay, there is numpy is a Python library used for working with arrays. ஓகே, ஒர்க்கிங் வித் அரேஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நம் அப்படின்னா நியூமரிக்கல், பிஒய்னா பைத்தான். ஓகே, நம்பை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூமரிக்கல் பைத்தான். மெயினாக வந்து நம்ம இதில் லிஸ்ட் தான் பைத்தானில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ லிஸ்ட்டுக்கு பதில் நம்ம அரே யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பைத்தான் லைப்ரரி தான் நம்பிஒய் அப்படின்னு சொல்கிறது. இட் ஆல்சோ ஹேஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஒர்க்கிங் இன் டொமைன், லீனியர் அல்ஜிப்ரா, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், தென் மேட்ரிசஸ். இதிலெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நம்பைங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 2005 டிராவிஸ் ஒலிஃபண்ட். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓகே, நம்பைங்கிற லைப்ரரி வந்து பைத்தான் லைப்ரரி ஓப்பன் சோர்ஸ், தட் இஸ் ஃப்ரீ டு டவுன்லோட். நெக்ஸ்ட் எதுக்காக நம்ம நம்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன் பைத்தான் வி ஹாவ் லிஸ்ட். நம்ம லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். தட் சர்வ் த பர்பஸ் ஆஃப் அரே. அரேக்கு பதில் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். பட் தே ஆர் ஸ்லோ டு ப்ராசஸ். அந்த லிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ numpy aims to provide an array object. அதனால numpy வச்சு நம்ம அரே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். தட் இஸ் 50x faster than ட்ரெடிஷ்னல் பைத்தான் லிஸ்ட். லிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்லோவாக இருக்கிற நம்ம அந்த ப்ராசஸை அரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா 50 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுறோம். த அரே ஆப்ஜெக்ட் இன் numpy தட் இஸ் numpy இஸ் nd அரே. ஓகே, அரேக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆப்ஜெக்டோட நேம் என்ன அப்படின்னா nd அரே. இட் ப்ரொவைட்ஸ் லாட் ஆஃப் சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன் தட் மேக்கிங் ஒர்க் வித் nd அரே வெரி ஈஸி. ஸோ அரேக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா nd அரே. நெக்ஸ்ட் numpy அரேஸ் ஆர் ஸ்டோர்ட் அட் contiguous place in memory. ஓகே, contiguous place in memory. ஓகே, இந்த நம்பை அரேஸ் வந்து நம்ம கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஆர் ஸ்டோர்ட் அட் ஒன் கண்டினியூஸ் பிளேஸ் இன் மெமரி. அன்லைக் லிஸ்ட் மாதிரி கிடையாது.
ஸோ processes can access and manipulate them very efficiently. பக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்ணவும் மேனிப்புலேட் பண்ணவும் எஃபிஷியண்டா இருக்கும். இந்த மாதிரி பக்கத்துல கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ல இருக்கிறது என்னது நம்ம லொக்காலிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஈஸியா ஆக்சசபிளா பக்கத்துல நியர்பைல இருக்கிறதுனால லொக்காலிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இந்த பிஹேவியரை சொல்றோம். திஸ் இஸ் அ மெயின் ரீசன் வை நம்பை இஸ் ஃபாஸ்டர் தேன் லிஸ்ட். இதனால தான் லிஸ்ட் விட இது ஃபாஸ்டரா இருக்கு, ஃபாஸ்டர் ஆக்சஸிங் இருக்கிறதுனால. ஆல்சோ இட் இஸ் ஆப்டிமைஸ்டு டு ஒர்க் வித் லேட்டஸ்ட் சிபியூ ஆர்கிடெக்சர்ல இதை வச்சு நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு நம்பை அரேஸ். ஓகே, நம்பை இஸ் அ பைத்தான் லைப்ரரி தட் இஸ் ரிட்டன் பார்ஷியலி இன் பைத்தான். எதுலெல்லாம் வந்து நம்பை இருக்கு அப்படின்னா பார்ஷியல் வந்து பைத்தான்ல இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் கம்ப்யூட் பண்ற அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே எதுல ரைட்டா இருக்கும் அப்படின்னா CR++. ஓகே, ஸோ பார்ஷியலி இப்போ பைத்தான் லைப்ரரி எதுலலாம் என்ன லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா தட் இஸ் பைத்தான். தென் அதாவது நம்பை பைத்தான் லைப்ரரி வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பைத்தான், தென் C++. ஓகே, சி அல்லது C++ம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த C++ வந்து ஃபாஸ்ட் கம்ப்யூட்டேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகே, இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா அதுல n டைமென்ஷனல் அரேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். தென் அரேஸ் வித் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ், ப்ராட்காஸ்டிங்க்கு யூஸ் ஆகுது, வெக்டரைசேஷன், தென் லீனியர் அல்ஜிப்ரா, இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா அதுல கேட்கறது அரேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது, ஆக்சஸ் பண்றது, டிஸ்பிளே பண்றது, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, கிரியேட்டிங் நம்பை அரேஸ். எப்படி வந்து நம்பை அரேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம்னா யூசிங் த ஆப்ஜெக்ட் ND அரே. இந்த ND அரே அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அரே ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ND அரே. எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பை வந்து இம்போர்ட் பண்றோம். ஓகே, இம்போர்ட் நம்பை இம்போர்ட் பண்றோம். அதை நம்ம ஒரு வாட்டி நம்பை அப்படின்ட்டு யூஸ் பண்றதுக்கு பதில் நம்ம NP அப்படின்னு இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம numpy.array அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, டாட் அரே. பட் இந்த நம்பையே நம்ம வந்து ஒரு NP அப்படின்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா NP.array அப்படின்னு நம்ம சிம்பிளா மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இம்போர்ட் numpy as NP அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, கிரியேட்டிங் 1D அரே, தட் இஸ் ஒன் டைமென்ஷனல் அரே எப்படி கிரியேட் பண்ணுவோம்? x = ஒரு வேரியபிள்ல நம்ம இந்த NPங்கிறத ஆப்ஜெக்டை வச்சு நம்ம அரே கிரியேட் பண்றோம். ஸோ ஒன் டைமென்ஷனல்னால ஜஸ்ட் வந்து நம்ம டைரக்டா அந்த ஒன் டைமென்ஷனலா அரேயை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள கொடுத்துட்டு தென் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் அதுல இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 டைமென்ஷனல் அரேயும் சேம் அதே தான். y = இன்னொரு வேரியபிள்ல நம்ம அசைன் பண்றோம். தட் இஸ் NP.array. இதான் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஜெனரல் சின்டாக்ஸ். ஓகே, NP.arrayன்னு யூஸ் பண்ணிட்டு நம்ம எந்த மாதிரி அரே வந்து உள்ள மென்ஷன் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன டைமென்ஷனல் அரேனா கிரியேட் ஆயிக்கும். 2 டைமென்ஷனல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பிராக்கெட் ஒன் செகண்ட். ஓகே, நம்ம கிரியேட் பண்ணும்போது NP.array இதுதான் வந்து நம்மளோட ஜெனரல் சின்டாக்ஸ். ஓகே, அதுக்குள்ள நம்ம என்ன கிரியேட் பண்றோம்? தட் இஸ் வந்து ஒன் டைமென்ஷனல் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டைமென்ஷனல் வேல்யூ கொடுக்குறோம். தட் இஸ் 2 டைமென்ஷனல் அப்படின்னா NP.array ஆஃப் 2 டைமென்ஷனல்னா என்ன பண்ணணும்? 1, 2, 3, 4 அப்படின்னு பண்ணிட்டு இது 2 டைமென்ஷனல்னால 2 இது க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, இது ஃபுல்லாவே ஒரு அரே அப்படின்ற மீனிங். ஓகே, ஒரு அரே அதுக்குள்ள நம்ம 2 டைமென்ஷனலா வந்து ரெடி பண்றோம். ஓகே, மறுபடியும் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, இதே 3 டைமென்ஷனல் அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஓப்பன் பிராக்கெட் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, 3, 4 இது ஒரு இதுல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, இது ஒரு செட்டா இருக்கும். அப்புறம் கமா போட்டு நெக்ஸ்ட் அரே அது ஒரு செட்டா நம்ம கிரியேட் பண்றோம். தென் அதே நம்ம க்ளோஸ் பண்றோம். ஓகே, ஓவரால் க்ளோஸ் பண்றோம். ஓவரால் க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு க்ளோஸ் பிராக்கெட். ஓகேவா?
தென் நம்ம அரேயோட இந்த அரேயோட ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் வரும். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1, 2 இதை தனியா அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 3 டைமென்ஷனல் தானே. ஸோ 3, 4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5, 6ன்னு இதை தனியா வச்சுக்கோங்க. ஓகே, 7, 8 அப்படின்ட்டு இதை தனியா வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம எப்படி இதை செட்டு பிரிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு செட். ஓகே, இது ஒரு செட், தென் இது ஒரு செட். அப்புறம் ஓவராலா இது எல்லாமே ஒரே அரே தான் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஃபைனலா ஒரு ஓப்பன் க்ளோஸ் தட் இஸ் வந்து க்ளோஸ்டு பிராக்கெட் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட் இந்த மாதிரி அதை நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுச்சா? இது ஒரு செட், ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் அந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா மொத்தமா வந்து ஒரு இது பண்றோம். தட் இஸ் ஓவரால் இது வந்து அரே அப்படின்னு காட்டுறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு அரே நம்பர் ஆஃப் லிஸ்ட் வந்து ஓவரால் நம்ம க்ளோஸ் பண்றோம் இல்லையா? ஓவரால் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அரேயை வந்து நம்ம தனியா பண்றோம். இதுல நம்ம 4 செட் யூஸ் பண்றதுனால இது தனியா பண்ணிட்டு அந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி மொத்தமா க்ளோஸ் பண்ணி அரேயா க்ளோஸ் பண்றோம். ஓகே, ஒன்ஸ் இன்னொரு டைம் அதை ரீகால் பண்ணி நீங்களே அதை ரைட் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து 3D அரேயோட கிரியேட் பண்றதுக்கான ஒரு சின்டாக்ஸ். 1D 2D 3D பார்த்துட்டோம். தட் இஸ் கிரியேட்டிங் நம்பை அரேஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸிங் அப்படின்னா எப்படி இண்டெக்ஸ் பண்றது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் எலமெண்ட் ஆக்சஸ். ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து அரே 1Dன்னு இருக்கு. ஓகே, np.array of அரே கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இது வந்து 1D. அதனால எத்தனை ஸ்கொயர் பிராக்கெட் இதுல இருக்கோ அத்தனை ஸ்கொயர், அதுதான் வந்து டைமென்ஷனல்னு மீனிங். ஓகே, 1D ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் தானே இங்க இருக்குது. ஸோ வந்து நம்ம இது 1 டைமென்ஷனல்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிங்கிள் எலமெண்ட் ஆக்சஸ். என்ன அதுல ஆக்சஸ் பண்றோம்? அரே 1 of D of 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0, 1, 2. ஓகே, 2ல என்ன இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா 30 இருக்கும். ஓகே, நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ரிவர்ஸ்ல வரும். ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது -1, -2, -3 அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல வந்து -1 அப்படிங்கிறப்ப என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 50 பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நம்ம 1 டைமென்ஷனல் அரேல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே 2 டைமென்ஷனல் அரேன்னு பாருங்க. 2 டைமென்ஷனல் அரேனா 2D. ஓகே, 2D ஈக்குவல் டு இதுல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்கொயர் பிராக்கெட் இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. 2 ஸ்கொயர் பிராக்கெட் தட் இஸ் 2D அப்படின்னு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 2 டைமென்ஷனல் அரே. ஓகே, இப்போ வந்து இதுல எது வந்து நம்ம பிரிண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே ஆக்சஸ் 2D 1, 0ன்னு இருக்கு. ஸோ 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இத 0, 1, 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0, 1, 2 அதான் ஃபர்ஸ்ட் இது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு 0 அப்படிங்கிறப்போ இதுல 0, 1, 2ன்னு இருக்கு. ஸோ 4. அப்ப நம்ம ஆக்சஸ் பண்ண எலமெண்ட் 4ஆ இருக்கும். ஓகே, அதுவே வந்து 0, 3ன்னு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 0ல 3 தட் இஸ் 3 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஓகே, 2, 2 அப்படின்னா என்ன வரும்? இந்த 2ல 0, 1, 2 தட் இஸ் 9. இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிப்போம் மல்டி டைமென்ஷனல் அப்படிங்கிறப்போ. அது 3ஆவோ 4ஆவோ 5ஆவோ இருக்கலாம். ஓகே, 3 டைமென்ஷனல் அப்படின்னா நம்ம 3, 2ன்னு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் சம் எலமெண்ட் 10, 11, 12ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த தேர்ட்ல 0, 1, 2 ஸோ 12 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ டைமென்ஷனல்னாலும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சஸ் பண்றது ஆர் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பை பேசிக் ஆப்ரேஷன்ஸ்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான். இதுல வந்து என்னன்னா நமக்கு வந்து லூப்ஸ் வந்து தேவை கிடையாது. ஓகே, வித்தவுட் த நீட் ஃபார் எக்ஸ்பிளிசிட் லூப் இல்லாம நம்ம டைரக்டா பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் யூசிங்
numpy. இப்போ ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். import numpy as np அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சாச்சு. x equal to np dot array ஒரு சிங்கிள் டைமென்ஷனல், தட் இஸ் ஒன் டைமென்ஷனல் அரே வந்து ரெண்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு டைரக்டாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இதோட செகண்ட் இண்டெக்ஸ், இதோட தேர்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கும்? 1 + 1 5 தென் 7 9 அப்படின்ட்டு இது ரெண்டும் அதை அந்த இண்டெக்ஸ் வைஸ் வந்து ஆட் பண்ணி ரிசல்ட் வந்துடும். ஓகே, அதே மாதிரி தான் சப்ராக்ட் பண்ணும்போதும் நமக்கு வந்து அந்த அரே எலிமெண்ட்ஸ் என்ன 1 2 3 4 5 6 இல்லையா? சப்ராக்ஷன்ங்கிறப்போ 1 2 3 4 5 6. ஸோ 1 - 4 தட் இஸ் -3, 2 - 5 தட் இஸ் -3, 3 - 6 தட் இஸ் -3 சப்ராக்ட் ஆயிடுச்சு. மல்டிப்ளிகேஷன்னா 4 10 18, 4 10 18 வந்துருச்சு. டிவிஷன்னா அப்படியே 1/4னா 0.25, 2/5னா 0.4, 3/6னா 0.5 அப்படின்னு டிவிஷனோட ரிசல்ட்டும் அவுட்புட்டா கிடைச்சிருச்சு. ஓகே, இதான் பேசிக் ஆப்ரேஷன்ஸ். தென் இம்போர்ட் numpy as np அப்படின்னு கொடுத்துட்டு அரே ஈக்குவல் டு np டாட் அரே 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் அரே ஆஃப் 0 அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? அரே ஆஃப் 0 அப்படிங்கிறப்ப நமக்கு 1 வந்து பிரிண்ட் ஆகும் இல்லையா? இது வந்து பிரிண்ட் பண்றதுக்கு எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்றோங்கிறது. நெக்ஸ்ட் ஆக்சஸ் டு 2D அரேஸ். அதே தான், நம்ம கொஞ்சம் கூட ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு முதல்ல கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, செகண்ட் எலமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, செகண்ட் எலமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா என்னது? தான் ஃபர்ஸ்ட் ரோ. அதோட செகண்ட் எலமெண்ட்னா என்னது? 2. ஓகே, இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? 0, 1. ஓகே, இது 0, அதுல 0 1 இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்றோம். தென் வந்து 2D அரேஸ்ல வந்து எப்படி பண்றோம்? 1, 4, ஃபிஃப்த் எலமெண்ட் ஆன் செகண்ட் ரோ. ஓகே, செகண்ட் ரோனா இதுதான் செகண்ட் ரோ. தட் இஸ் இண்டெக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 0 1. செகண்ட் ரோல நம்ம ஃபிஃப்த் எலமெண்ட். ஓகே, 1 2 3 4 5. ஆனா இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ 1, 4ன்னு யூஸ் பண்ணி நம்ம இதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இதை மாதிரி ஆக்சஸ் த எலமெண்ட் செகண்ட் ரோ ஃபிஃப்த் காலம்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கனாலும் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் 3D அரே அப்படின்னா பிரிண்ட் 0 1 2 அப்படின்னு கொடுப்பாங்க 3D அரேல. ஓகே, நமக்கு வந்து இப்போ என்ன இருக்கு இதுல 3D அரேங்கிறப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 0. ஓகே, 0ல 1ல 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இதுல நம்ம எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 0 1 2ன்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதுலயே வந்து நமக்கு 2 செட் இருக்கு. ஓகே, 2 செட் இருக்கு. தட் இஸ் இது ஒரு செட்டு, இந்த 2வும் ஒரு செட், அப்புறமா இந்த 2 ஒரு செட்டா இருக்கு இல்லையா? அப்புறமா மொத்தமா இது ஒரு செட், இது ஹோல் செட். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 0 1ன்னு இது ரெண்டையும் அது ஸ்பிளிட் பண்ணுது. இதுல 0 வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம எடுத்துக்க போறோம். தட் இஸ் 1 2 3 4 5 6. ஓகே, இது ரெண்டும் சேர்த்து ஒரு டைமென்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் ஓகே, இது 0 இது 1 அப்படிங்கிறப்போ இதுதான் ஃபர்ஸ்ட்ங்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் எதை ஆக்சஸ் பண்றோம்? 4 5 6 அப்படிங்கிறத நம்ம ஆக்சஸ் பண்றோம். அதுல இண்டெக்ஸ் 2. ஓகே, 0 1 2 அப்படிங்கிறப்போ இதோட அவுட்புட் வந்து எது பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 6 வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதுதான் 3 டைமென்ஷனல் அரே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ற மெத்தட். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இந்த பிராக்கெட்டும் எது மாதிரி போடணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல அது சால்வ் ஆயிருக்கும். ஓகே, மொத்தமா இருக்கிறத நம்ம 2ஆ ஸ்பிளிட் பண்றோம். ஓகே, மொத்தம் இண்டிவிஜுவலா 4 இருக்கு. நெக்ஸ்ட் அதை 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டு மொத்தமா இருக்கிறத நம்ம ஒரு அரேயா வந்து கன்சிடர் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னா நெகட்டிவ் பாருங்க, லா தட் இஸ் அரே ஆஃப் 1 மைனஸ் 1, -1 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இதுல எத்தனை ஸ்கொயர் பிராக்கெட் வந்திருக்கு? ஸோ இது வந்து 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 0 1ன்னு இருக்கா? ஸோ இதுல வந்து நம்ம
1, -1 இந்த 1ல -1ன்னா லாஸ்ட்ல இருந்து வரணும். ஸோ அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா 10ஆ இருக்கும். ஓகே, -1ங்கிறப்ப லாஸ்ட் எலமெண்டா இருக்கும். The next is num array slicing. ஓகே, ஸ்லைசிங்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தட் இஸ் வந்து அதை டிவைட் பண்றது இல்லையா? அதான் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்ல வந்து படிச்சிருப்போம். இதுல நம்ம போய் அரே ஸ்லைசிங் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்லைசிங் எக் அரேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைசிங் இன் பைத்தான் மீன்ஸ் taking elements from one given index to another given index. ஓகே, இதோட ஜெனரல் சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் இருக்கும், தென் எண்ட் இருக்கும், அப்புறமா ஸ்டெப்ன்னு இருக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு நமக்கு ஜெனரல் சின்டாக்ஸ். இதுல சப்போஸ் வந்து ஏதாச்சும் இல்லாமையே நம்ம அதை கொடுக்கலாம். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஃப் வி டோன்ட் பாஸ் ஸ்டார்ட்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னா இட் இஸ் கன்சிடர் ஜீரோவா கன்சிடர் பண்ணிக்கும் அது டிஃபால்ட்டா. இஃப் வி டோன்ட் பாஸ் எண்ட் நம்ம வந்து எதுவும் மென்ஷன் பண்ணாம கொடுத்தோம் அப்படின்னா இட் கன்சிடர் லெங்த் ஆஃப் அரே இன் தட் டைமென்ஷன். எண்ட் வந்து அது என்னன்னு எடுத்துக்கும், லெங்த் ஆஃப் த அரே தான் வந்து அதோட எண்ட்னு எடுத்துக்கும். ஓகே, இஃப் வி டோன்ட் பாஸ் ஸ்டெப் பாஸ் பண்ணல, ஸ்டெப்போட வேல்யூ எதுவும் பாஸ் பண்ணல அப்படின்னா 1 வந்து டிஃபால்ட் வேல்யூவா எடுத்துக்கும். ஓகே, இதுதான் வந்து அரே ஸ்லைசிங். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸ்லைஸ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் 1 to 5 ஃப்ரம் த ஃபாலோயிங் அரே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இண்டெக்ஸ் 1 to 5. ஓகே, அப்ப நம்ம 0ல இருந்து 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, 5 வரைக்கும் நம்ம இதுல இருக்குது. நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸ் 1 to 5 இதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், 5 வரைக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஓகே 1:5 ஸ்ட்ரிங்லே பார்த்தோம் அப்படின்னா நேத்து அதுல வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இண்டெக்ஸ் இது இப்படினாலும் இந்த அரேயும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்ல வர ஸ்லைசிங்கும் சேம் தான். ஓகே, இதை நீங்க அதுல இருக்க கன்ஃபியூஷனுக்கு நீங்க இதை பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதை நான் அதுல மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே, தட் இஸ் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். ஓகே, 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 5 அப்படிங்கிறது அதோட லெங்த். ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5 அது வரைக்கும் தான் அதை எடுத்துக்குமே தவிர இந்த இண்டெக்ஸை வந்து எடுக்காது. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் 5ங்கிறப்போ நம்ம அதை ஒமிட் பண்ணணும். ஓகே, நான் வந்து அந்த இதை அதில் மென்ஷன் பண்ணலை ப்ரீவியஸ் வீடியோவில். தட் இஸ் இண்டெக்ஸ் 5 தான் வந்து நமக்கு ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் வர வேல்யூவை ஒமிட் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அதை லெங்க்த்தை வந்து அப்படியே கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். இதே தான் வந்து ஸ்ட்ரிங்குக்கும். ஓகே, ஹலோ அப்படின்ட்டு இருந்தது, அதுல வந்து 0:3 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து 0, 1, 2, 3 இருக்கு அப்படின்னா இந்த தேர்ட் ஒன்னை ஒமிட் பண்ணிடணும். ஓகே, அப்போ HEL வரைக்கும் தான் அதுல அவுட்புட்டா வரும். இது வந்து ஸ்ட்ரிங்குக்கு அதுல இருக்க கன்ஃபியூஷன் டவுட் கேட்டதுனால நான் இதுல திருப்பி மறுபடியும் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த லாஸ்ட் கொடுத்துருக்க அந்த இண்டெக்ஸை நம்ம ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து 5 வரப்போ 5 இண்டெக்ஸ் ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2, 3, 4, 5 தான் வந்து அவுட்புட்டா வரும். நெக்ஸ்ட் ஸ்லைஸ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் 4 to end of the array அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார்டிங் வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த அரே வரைக்கும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இம்போர்ட் numpy as np அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இண்டெக்ஸ் 4, ஸோ 0, 1, 2, 3, 4, 0, 1, 2, 3, 4, 5, 6 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்லைஸ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் 4 இண்டெக்ஸ் 4ல இருந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போறோம். ஸோ 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வெறும் 4 மட்டும்தான் இந்த இடத்துல ஸ்டார்ட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எண்டும் மென்ஷன் பண்ணல. தென் வந்து நமக்கு எவ்வளோ அதோட ஸ்டெப்புங்கிறதும் மென்ஷன் பண்ணல இல்லையா? எண்டும் வந்து மென்ஷன் பண்ணல, ஸ்டெப்பும் மென்ஷன் பண்ணல.
ஸோ வந்துட்டு நம்ம என்ன டிஃபால்ட்டா என்ன எடுத்துக்கோம், ஸ்டெப் வந்து 1ன்னு எடுத்துக்கோம். எண்ட் வந்து லெங்த் ஆஃப் த அரே எடுத்துக்கோம் இல்லையா? ஸோ லெங்த் ஆஃப் த அரேங்கிறப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் அது எடுத்துக்கோம். ஸோ 5, 6, 7ங்கிறது அவுட்புட்டா வருது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைஸ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் இண்டெக்ஸ் 4 அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பிகினிங்னா 0. ஓகே. 0:4 அப்படின்ட்டு இருக்கோம். இதுல நம்ம 0 மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, வெறும் கோலன் 4 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா அது என்னன்னு எடுத்துக்கும், 0ன்னு எடுத்துக்கும். ஓகே. அதான் இங்க கொடுத்துருக்காங்க, 0ன்னு அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஸோ இண்டெக்ஸ் 0ன்னா 1 எடுத்துக்கும், 2 எடுத்துக்கும், 3 எடுத்துக்கும். எண்ட் வந்து 4னால இண்டெக்ஸ் 4 வந்து நம்ம 0, 1, 2, 3, 4. ஓகே. அப்போ 4 வந்து இன்க்ளூட் பண்ணாது. அது வரைக்கும் இருக்கிறத தான் ஸ்லைஸ் பண்ணும். ஸோ கமா 4ங்கிறது அவுட்புட்டா வரும். ஓகே. இதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் ஸ்லைஸையுமே சேம் கான்செப்ட் தான். நம்ம இந்த கோலன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த கோலன் 4 அப்படின்னா அது வந்து எது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி எண்ட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது. ஓகே. தட் இஸ் எண்ட்னு நம்ம எடுத்துக்கணும். தட் இஸ் 4:2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்குன்னா தட் இஸ் ஸ்டார்ட்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஃபுல்லா மென்ஷன் ஆயிருந்தாதான் நம்ம வந்து ஸ்டெப் வந்து அதுல இருந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெறும் 1 இது மட்டும் கொடுத்துருந்தாங்க அல்லது 4:4 அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டெப் வந்து அது லாஸ்டா வரும். பட் அது டிஃபால்ட்டா அது 1ன்னு எடுத்துக்கும். ஓகே. அல்லது இதுல எல்லாமே வந்து அது டிஃபால்ட்டா 1ங்கிறதே அது ஸ்டெப் எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்லைசிங் ஆஃப் அரே. நெக்ஸ்ட் நம்ம இந்த நம்பைல இருந்து என்ன மாதிரி எம்சிக்யூஸ் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே. இந்த நம்பை லைப்ரரிஸ், பைத்தான் லைப்ரரிஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ரிமைனிங் அந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு 4 AM வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ அதில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, which is a correct syntax to create a numpy array? ஸோ numpy அரேயோட சின்டாக்ஸ் என்ன, நம்ம npன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டாட் அரேன்னு கொடுத்து தென் வந்து ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் உள்ள வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் கரெக்டான சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து what is a correct syntax to print the first item of an element? ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா 0ங்கிற இண்டெக்ஸ் வச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மை அரேங்கிறது ஒரு அரேயோட நேம் அண்ட் 0ங்கிற இண்டெக்ஸில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். Then next question, which syntax would print every other item from the array below? அதாவது ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். ஸோ ஸ்டெப் 1 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா நெக்ஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸ்டெப் 2 அப்படிங்கிறப்போ நமக்கு ஆல்டர்னேட் எலமெண்ட்ஸ் வந்து வரும் இல்லையா? ஸோ ஸ்டெப்போட வேல்யூ 2வா இருக்கணும். இந்த இடத்துல தான் நமக்கு கோலன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எலமெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ வந்து நமக்கு ஸ்டார்ட் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல்ல இருந்து வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த கோலனும் எதுவும் கொடுக்காம இது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கோலனுக்கு அப்புறமா வர்றது தான் வந்து ஸ்டெப் வேல்யூவா இருக்கும். இது வந்து எண்ட் வேல்யூ, இது ரெண்டுமே கொடுக்கல. ஸோ வந்து நமக்கு இனிஷியல்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வரும். ஸ்டெப் வந்து 2வா வந்து ஸ்கிப் ஆகி வரும். ஸோ நமக்கு வந்து இதோட அவுட்புட் வந்து ஒரு ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து 1 ஸ்கிப் பண்ணி வரணும் அப்படின்னா நமக்கு 1, 3, 5, 7 இந்த மாதிரி அதோட அவுட்புட் வரும். அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான், பிரிண்ட் அரே : 2. Next question, what is the correct method to search for a certain value in an array? வேல்யூவை சர்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன? நம்பை அரேல வந்து நம்ம சர்ச்க்கு யூஸ் பண்ற டேர்ம் என்ன அப்படின்னா வேர். நெக்ஸ்ட், what would be the answer of this cumulative summation in numpy? cumulative summation. ஓகே. ஸோ நம்ம குமுலேட்டிவ்னா என்ன பண்ணுவோம், இதான் அரே, நம்ம அரே கிரியேட் பண்ணியிருக்கிறது அரே ஈக்குவல் டு np.array of 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. குமுலேட்டிவ்னா என்னது, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம், அடுத்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணோம், அடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ 3 + 3 6 இதுதான் வந்து ஆன்சரா வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும்.
ஓகே 136ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். The next topic is pandas. நம்ம பைத்தான் லைப்ரரிஸில் வந்து நம்ம ஒரு லைப்ரரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்பை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கான pandas பற்றி பார்க்கலாம். pandas அப்படிங்கிறதும் இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் பைத்தான் லைப்ரரி. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் மெயினாக அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் அண்ட் அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே தென் pandas அப்படின்னா என்ன அப்படின்னா pantasங்கிறது ஒரு பைத்தான் லைப்ரரி ஒர்க்கிங் வித் டேட்டா செட்ஸ். ஓகே டேட்டா கூட மெயினாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பைத்தான் லைப்ரரி தான் pandas. இட் டீல்ஸ் வித் டேட்டா செட்ஸ். It has functions for analyzing, cleaning, exploring, manipulating data. Almost dealing with data தான் வந்து pandas. The name pandas is reference to both panel data and python analysis. python data analysis அதோட காம்பினேஷன் தான் வந்துட்டு நம்ம pan and data analysis தான் டேஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகே pandas. panனா panel, dana டேட்டாஸ், ஆர் வந்து நம்ம பைத்தான்குள்ளே பி போட்டு டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகே இட் வாஸ் கிரியேட்டட் பை வர்ஸ் மெக்கின்னி இன் 2008. எதுக்காக நம்ம pandas யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு அனலைஸ் பிக் டேட்டா. ஓகே பிக் டேட்டா அண்ட் மேக் கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரிஸ் படி நம்ம கன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஆன் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி நம்ம வந்து பிக் டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து pandas வந்து யூஸ் பண்ணுறோம். pandas கேன் clean messy data sets and make them readable and relevant டேட்டாவா. ஒரு மெஸ்ஸி டேட்டா செட் கொடுத்தோம் அப்படின்னா pantasக்கு வந்து அதை க்ளீன் பண்ணி ஒரு ரீடபிள் ரெலவெண்ட் ஃபார்மேட்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம pandas வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ரெலவெண்ட் டேட்டா தான் இப்போ டேட்டா சயின்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ரெலவெண்ட் டேட்டா தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தட் இஸ் pandas இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா pip கமாண்ட் யூஸ் பண்ணி தான் panda இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே pip இன்ஸ்டால் pandas இதை யூஸ் பண்ணி தான் நம்ம pandas இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் pandas. ஓகே நம்ம அதை பிடியாக பண்ணிக்கிறோம். பிகாஸ் ஒரு டைமும் நம்ம கோடிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்காக அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம பிடின்னு ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் pandas as பிடிங்கிறது தான் pandaஸோட இம்போர்ட்கான ஜென்ரல் சின்டாக்ஸ். வாட் இஸ் சீரீஸ்? நெக்ஸ்ட் வந்து இந்த pantasல நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து சீரீஸ், இன்னொன்று டேட்டா ஃப்ரேம்ஸ். ஓகே டேட்டா செட்ஸ் சீரீஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா ஃப்ரேம்ஸ். ஓகே டேட்டா ஃப்ரேம்ஸ் இது ரெண்டும் தான் முக்கியமாக pandaல நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம சீரீஸ் பற்றி பார்க்கலாம். pandas சீரீஸ் இஸ் லைக் அ காலம் இன் டேபிள். ஓகே ஒரு காலம் வந்து நம்ம சீரீஸ்னு சொல்லுவோம். ஓகே அந்த காலம் ஆஸ் வெல் அஸ் ரோட்ஸ் ரெண்டையும் சேர்த்தா நம்ம டேட்டா ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். ஓகே தான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ pandas சீரீஸ் இஸ் லைக் அ காலம் இன் அ டேபிள். இட் இஸ் ஒன் டைமென்ஷனல் அரே ஹோல்டிங் டேட்டா ஆஃப் எனி டைப், என்ன டைப் வேணால் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் அ சிம்பிள் pandas சீரீஸ் ஃப்ரம் அ லிஸ்ட். ஒரு சிம்பிள் pandas சீரீஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். எப்படின்னா இம்போர்ட் pandas as panda. ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டோம். a = 172 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகே இதில் மை வேர் = ஒரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சீரீஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் pd டாட் தட் இஸ் இந்த pd. ஓகே pandaவை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்துக்கிறோம். pd டாட் சீரீஸ் ஆஃப் இதில் நம்ம என்ன லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் a, அதை வந்து நம்ம மை வேரில் அசைன் பண்ணுறோம். ஸோ வந்து இதை சீரீஸாக எடுத்துக்கோம். இந்த லிஸ்ட்டை சீரீஸாக எடுத்ததுக்கு அப்புறமா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா பிரிண்ட் மை வேர் அப்படின்னு கொடுத்து நம்ம வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி காலம் வைஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே அதுக்குன்னு டிஃபால்ட்டாக வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து அசைன் ஆயிருக்கு 0 1 2 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து சீரீஸ். லேபிள்ஸ் அப்படின்னா இஃப் நத்திங் எல்ஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் த வேல்யூஸ் ஆர் லேபிள்டு வித் இண்டெக்ஸ் நம்பர். நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக இண்டெக்ஸ் நம்பராக எடுத்துக்கும். அந்த இண்டெக்ஸ் வந்து 0 1 அது மாதிரி போகும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இதுதான் வந்து இண்டெக்ஸ். ஓகே டிஃபால்ட்டாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுதான் லேபிள்ஸ் அப்படிங்கிறது. திஸ் லேபிள் கேன் பி யூஸ் டு ஆக்சஸ் அ ஸ்பெசிஃபைடு வேல்யூ.
இந்த லேபிள் வச்சு நம்ம ஒரு ஸ்பெசிஃபைடு வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிட்டன் த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் சீரீஸ்னால் வந்துட்டு நம்ம மை வேர் ஆஃப் 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும் சீரீஸோட ரோவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. key or value object as series. You can use a key or value object as like a dictionary when creating a series. Okay, dictionaryல எப்படி நம்ம ஒரு key value வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இங்கே key value object வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பேண்டா சீரீஸ் ஃப்ரம் அ டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, டே 1ன்னா இது 420, டே 2க்கு வந்து 380, டே 3 வந்து 390. இது மாதிரி நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம இதை சீரீஸாக இன்வோக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் மை வேர் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் 0, 1, 2 அது மாதிரி வந்துச்சு. இதில் வந்து நம்ம ஒரு கீ ஆர் வேல்யூ வந்து அதுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ டே 1, டே 2, டே 3 அந்த மாதிரி அது டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இஸ் டேட்டா ஃப்ரேம்ஸ். எப்படி நம்ம டேட்டா சீரீஸில் வந்து காலம்ஸ் மட்டும் வந்துச்சோ இது வந்து மல்டி டைமென்ஷனல் டேபிள்ஸ் கால்டு டேட்டா ஃப்ரேம்ஸ். ஓகே, சீரீஸ் லைக் அ காலம். சீரீஸ் வந்து ஒரு காலமாக இருந்துச்சு அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் இஸ் த ஹோல் டேபிள் தான் வந்து டேட்டா ஃப்ரேம்னு சொல்கிறது. ஓகே, ஒரு நிறைய காலம்ஸ் தென் நிறைய ரோஸ் அதோட கலெக்ஷன் தான் நம்ம டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அதே மாதிரி இம்போர்ட் பேண்டாஸ் ஸ்பீடி இம்போர்ட் பண்ணிட்டோம். கேலரிஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம நிறைய வேல்யூஸ் கொடுக்குறோம். டியூரேஷன் கொடுத்து இதுலேயும் வந்து நம்ம செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். மை வேர் ஈக்குவல் டு பிடி டாட் இதில் பாருங்கள் ரெண்டுக்கும் இதில் நம்ம பிடி டாட் சீரீஸ் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா, சீரீஸ்னு இந்த இடத்துல யூஸ் பண்ணோம். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்டா ஃப்ரேம். ஓகே, டேட்டாவில் இந்த டி கேபிட்டல் எஃப் கேபிட்டல் ஆஃப் இந்த எதை நம்ம லிஸ்ட்டு இருக்குமோ அதை வந்து பாஸ் பண்ணுறோம் பேராமீட்டரா. அப்போ பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த கலோரிஸ் ஃபர்ஸ்ட் வந்து இது கலோரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட ஹெட்டிங் வந்து டியூரேஷன். கலோரிஸில் என்ன கொடுத்தோமோ அது கலோரிஸ் கீழே டிஸ்பிளே ஆகும். டியூரேஷனில் என்ன கொடுத்தோமோ அது டியூரேஷன் கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இந்த இண்டெக்ஸ் வந்து அது டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. இது வந்து டேட்டா ஃப்ரேம்ஸோட ஜென்ரல் சின்டாக்ஸ். Pandas use the loc okay, loc attribute to return one or more specified rows வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னா என்ன attribute யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா LOC. ஓகே, ரிட்டன் ரோ 0 and 1 வந்து நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன சின்டாக்ஸ்னு பாருங்கள். பிரிண்ட் கொடுத்துட்டு df தட் இஸ் டேட்டா ஃப்ரேம். ஓகே, டேட்டா ஃப்ரேம் டாட் LOC யூஸ் பண்ணிவிட்டு எந்த ரோ ஃபஸ்ட்டு பண்ண போகிறோமோ அந்த ரோவோட வேல்யூஸை வந்து நம்ம உள்ளே பாஸ் பண்ணுறோம். ஓகே, பாஸ் பண்ணோம் அப்படின்னா 0வும் ஃபஸ்ட் ரோவும் வந்து பிரிண்ட் ஆகும் நமக்கு. ஸோ 0th ரோவும் ஃபஸ்ட் ரோவும் பிரிண்ட் ஆச்சுன்னா இதான் ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, வென் யூஸிங் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோன்னா டேட்டா ஃப்ரேம்க்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டு யூஸ் வந்து டு ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டு பிரிண்ட் த என்டையர் டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஃப் யூ ஹாவ் லார்ஜ் டேட்டா ஃப்ரேம், இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்டையர் டேட்டா ஃப்ரேமுமே பிரிண்ட் ஆகும். பட் வந்து ரொம்ப லார்ஜ் ஃப்ரேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 ரோஸும் லாஸ்ட் 5 ரோஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும் இன் கேஸ் ஆஃப் வெரி லார்ஜ் டேட்டா ஃப்ரேமில். ஸோ வந்து ரொம்ப லார்ஜ் ஃப்ரேமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக அதால் டிஸ்பிளே பண்ண முடியாது இல்லையா, அதனால் ரிட்டன் வந்து ஒரு 5 ரோஸும் லாஸ்ட்டு 5 ரோஸும் ஃபஸ்ட்டு 5 ரோஸையும் மட்டும்தான் ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் த டேட்டா ஐட்டம் வித்தவுட் இந்த டு ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் ரீட் சிஎஸ்வி அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அந்த டேட்டா சிஎஸ்வியை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பிரிண்ட் டிஎஃப் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஹோல் டேட்டா ஃப்ரேமையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நேம்டு இண்டெக்ஸஸ். ஓகே, இந்த இண்டெக்ஸ்க்கு வந்து நேம் கொடுக்கணும் அப்படின்னா வித் இண்டெக்ஸ் ஆர்கியூமெண்ட் யூ கேன் நேம் யுவர் ஓன் இண்டெக்ஸஸ்.
இப்போ கலோரிஸ்னு கொடுத்து நம்ம கொடுத்தோம், டியூரேஷன்னு கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு வந்து கலோரிஸ் அப்புறமா டியூரேஷன் அப்படின்னு 2 காலமாக வந்து டிஸ்பிளே ஆகுது இல்லையா? ஸோ 420 380 இண்டெக்ஸ் வந்து 0 1 அப்படி இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் இன்வோக் பண்ணி டேட்டா கம்மா ஓகே இந்த டேட்டா கம்மா இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு நம்ம இண்டெக்ஸ் வந்து 0க்கு பதில் டேட்டா டே 1 டே 2 டே 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த 0ல் வந்து நமக்கு டே 1 அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா இண்டெக்ஸ்க்கு பதில் இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது வந்து நேம்டு இண்டெக்ஸஸ்க்கான ஜென்ரல் சின்டாக்ஸ் வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க. டேட்டா கிளீனிங் நெக்ஸ்ட் வந்து நமக்கு மெயினாக இந்த பேண்டாஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டேட்டா கிளீனிங் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பேட் டேட்டா வந்து ஃபிக்ஸிங் பேட் டேட்டா தான் வந்து டேட்டா கிளீனிங் அப்படின்னு சொல்கிறது. பேட் டேட்டாலாம் என்னவா இருக்கும் அப்படின்னா எம்டி செல்ஸாக இருக்கும், ராங் டேட்டா ஃபார்மேட்டாக இருக்கும், தென் வந்து ராங் டேட்டா, டூப்ளிகேட்ஸ் இதெல்லாம் தான் வந்து பேட் டேட்டான்னு சொல்லுவோம். அதை க்ளீன் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க். எம்டி செல்ஸ் இப்போ வந்து ரிமூவ் ரோஸ்க்கு வந்து ரோவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் ட்ராப்னா. நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் எம்டி வேல்யூஸ்க்கு வந்து நம்ம ஃபில்னா அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் யூஸிங் மீன் மீடியன் மோடு. ஓகே, இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் மீன் மெத்தட், மீடியன் மெத்தட் அண்ட் மோட் மெத்தட். மீன்னா என்ன? தட் இஸ் ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ். மீடியன் அப்படின்னா மிடில் எலமெண்ட். ஓகே, மிடில் எலமெண்ட் தான் வந்து மீடியன். சப்போஸ் அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் அது வந்து மீடியன் வந்து நமக்கு மிடில் எலமெண்ட். மோட் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிற எலமெண்ட். ஓகே, மோஸ்ட்லி ரிப்பீட்டட் எலமெண்ட். நெக்ஸ்ட் ஓகே, the next is matplotlib. ஓகே, matplotlib அப்படிங்கிறது matplot library. ஓகே, is a low level graph plotting library in Python that serves as a visualization utility. இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாஸாகவே ஷோ பண்ணுறதை விட விஷுவலாக நம்ம காட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து matplotlib அப்படிங்கிறது. matplotlib வந்து கிரியேட்டட் பை ஜான் டி ஹண்டர். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், இதை நம்ம ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கோட் வந்து பைத்தானில் தான் இருக்கும். ஃபியூ செக்மெண்ட்ஸ் ஓகே செகண்ட் few segments are written in C, then Objective-C and JavaScript platform. For compatibility-க்காக நம்ம few segments வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு இதான ஜென்ரல் சின்டாக்ஸ் இம்போர்ட் மேட்லாப்லிப் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. பட் பைப்ளாட் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த மேட்ப்ளாட்லிப் வந்து யூட்டிலிட்டிஸ் லைஸ் அண்டர் பைப்ளாட் சப்மாடியூல். இந்த சப்மாடியூலில் தான் இதோட மோஸ்ட் ஆஃப் த யூட்டிலிட்டிஸ் வந்து இருக்குங்கிறதுனால இட் இஸ் யூஸ்வலி இம்போர்ட்டட் அண்டர் த பிஎல்டி அலைஸ்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் இந்த மாடியூலில் தான் இந்த சப்மாடியூலில் தான் இதோட யூட்டிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம அதையுமே இன்வோக் பண்ணுறோம். தட் இஸ் பைப்ளாட் ஆஸ் பிஎல்டி அப்படின்னு பண்ணிக்கிறோம். ஓகே, பிஎல்டி. நெக்ஸ்ட் வந்து பிளாட்டிங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் டு ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, டிஃபால்ட்டாக வந்து பிளாட் ஃபங்க்ஷன் ட்ராஸ் அ லைன் ஃப்ரம் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட்டை வந்து டிஃபால்ட்டாக ட்ரா பண்ணோம். த ஃபங்க்ஷன் டேக்ஸ் பேராமீட்டர் ஃபார் ஸ்பெசிஃபையிங் பாயிண்ட்ஸ் இன் த டயக்ராம். நம்ம என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை வந்து டயக்ராமில் ஸ்பெசிஃபை பண்ணோம். பேராமீட்டர் 1 is an array containing points on the x-axis, parameter 2 in an array containing points on the y-axis. இப்போ இதுதான் அப்படின்னா இதை x-axis எடுத்திருக்கோம், செகண்ட் பேராமீட்டரை y-axis பாயிண்டாக எடுத்துக்கும். இது x-axis, இதை y-axis அப்படி எடுத்துக்கும். ஓகே, இதை தான் நம்மளுக்கு இப்போ இதை நம்ம பிளாட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் numpy தென் வந்து பிஎல்டி இதுவும் பண்ணிக்கோ. பிகாஸ் அரே யூஸ் பண்ணுறதுனால np.array நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். y பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அரேயில் பாயிண்ட்ஸ் பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கோம்? எக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 1 எடுத்துக்கோம், இதில் ஒய்யா 8 எடுத்துக்கோம், இது 3, தென் 10 வந்து எக்ஸ்ஒய்ன்னு எடுத்துட்டு plt.show அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லைன் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிடும். தட் இஸ் 1,8 இதில் வந்து 3,10 இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா ஆயிரும்.
Next is markers. You can use the keyword argument marker to emphasize each point with a specified marker. இப்போ வந்து ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் இருக்கு. நமக்கு ஜஸ்ட் லைன் plot plt dot plot y points marker equal to dot அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும் 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது இந்த மாதிரி எடுத்துக்கும். ஓகே, அந்த பாயிண்ட் வந்து பிளாட் பண்றது வந்து இந்த மாதிரி பாயிண்டா y ஆக்சிஸ்ல என்ன வேல்யூல இருக்கோ. ஓகே, இப்போ இது மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி அந்த பாயிண்ட பிளாட் பண்ணும். இதுவே அதை வந்து நம்ம இது மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸ்டார்ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த வந்து பாயிண்ட்டை எம்பசைஸ் பண்ணி காட்டும் நமக்கு. ஓகே, அதை வந்து ஸ்டார் அந்த மாதிரி காட்டும். ஓகே, இதான் மார்க்கர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் லைன் ஸ்டைல். அந்த லைன் வந்து எந்த மாதிரி ஸ்டைல்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் பார்ப்போம். லைன் ஸ்டைல வந்து நம்ம ஷார்ட்டா எல்எஸ் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டு சேஞ்ச் த ஸ்டைல் ஆஃப் த பிளாட்டட் லைன் plt dot plot of y points comma line style equal to dotted அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டாட்டட் லைன்ஸ்ல வரும். ஓகே, தட் இஸ் வந்து இந்த மாதிரி டாட்டட் அந்த லைனே வந்து இது மாதிரி டாட்டட் லைன்ல வந்து ட்ரா ஆகி வரும். ஷார்ட் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா லைன் ஸ்டைல் கேன் பி ரிட்டன் அஸ் எல்எஸ்ன்னு ஷார்ட்டா நம்ம கொடுத்துக்கலாம். அந்த லைன் ஸ்டைலுக்கு பதில் எல்எஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். டாட்டட் கேன் பி ரிட்டன் அஸ் டாட்டட்க்கு பதில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே டேஷ்ட் அப்படின்னா நம்ம இது மாதிரி கொடுத்துக்கலாம் இந்த வேல்யூக்கு பதில். ஓகே, டேஷ்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டேஷால் வந்து லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கான ஜென்ரல் எதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. கிரியேட் லேபிள்ஸ் ஃபார் அ பிளாட். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லேபிள், ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு லேபிள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து நம்ம இப்போ பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னா இதில் பாய்ஸ்னு கொடுக்குறோம், இதில் கேர்ள்ஸ்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட லேபிள், இது ஒய் ஆக்சிஸோட லேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கிரியேட் அ டைட்டில் ஃபார் அ பிளாட். இந்த பிளாட்டுக்கு வந்து நம்ம ஒரு டைட்டில் வந்து கொடுக்குறோம், தட் இஸ் பிஜிடிஆர்பி அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அதான் வந்து டைட்டில். ஓகே, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் டைட்டில். தென் ஃபாண்ட் டிக்ட் அப்படிங்கிறது வந்து ஃபாண்ட் டிக்ட் அப்படிங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் டைட்டிலோட ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, இது ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து பார்த்தா ரொம்ப லெங்க்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எந்த மாதிரி எம்சிக்யூவில் கேட்பாங்கங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் பொசிஷன் ஆஃப் த டைட்டில். பொசிஷன் ஆஃப் த டைட்டில் அதுக்கு முன்னாடி இப்போது டைட்டில்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறத இதில் நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிடுறேன். பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள்னு இருக்கா, எக்ஸ் லேபிள் ஆஃப் கொடுத்து நம்ம வந்து இப்போ பாய்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ் லேபிளில் பாய்ஸ் வந்துடும். ஓகே, எக்ஸ் லேபிளுக்கு பாய்ஸ்னு வந்து வந்துடும். அந்த மாதிரி கொடுக்கறது தான். அதுக்கே எப்படி கொடுக்கறதுன்னு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா சேம் அதே தான். பிஎல்டி டாட் டைட்டில் ஆஃப் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்துடணும். என்ன அதோ இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம டைட்டில் கொடுத்துட்றோம். ஓகேவா, இதுதான் வந்துட்டு இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆஃப் டைட்டில். பொசிஷன் ஆஃப் டைட்டிலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்ஓசி பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து நம்ம லெஃப்ட் ரைட் சென்டர்னு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைட்டில் எங்கே பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக அது சென்டர் வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் கிரியேட் லேபிள்ஸ் ஃபார் பிளாட். ஓகே, அதான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. தென் ஆட் கிரிட் லைன்ஸ் டு அ பிளாட். இப்போ கிரிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு நார்மலாக பிளெயினாக இருக்கும். ஜஸ்ட் கிரிட்டாக வந்து நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் ஏதாவது கிராஃப் பிளாட் பண்ணுவோம். ஓகே, இந்த கிரிட் மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம கிரிட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் ஸ்கேட்டர் பிளாட்ஸ். ஸ்கேட்டர் பிளாட்ஸ் எதுக்கு அப்படின்னா இது மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு லைன் வராது, ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸை வந்து நமக்கு இந்த மாதிரி என்னென்ன பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் பிளாட் ஆயிருக்கும், அதான் ஸ்கேட்டர் பிளாட்ஸ். அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் ஸ்கேட்டர். ஓகே, கிரியேட்டிங் பாஸ்.
பார்ஸ்னா தெரியும் நமக்கு பார் டயகிராம்ல ரெப்ரசன்ட் பண்றது. அதுக்கு யூஸ் பண்ற ஃபங்ஷன் வந்து பாரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ல நம்ம குடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் ஹிஸ்டோகிராம். அதுக்கு யூஸ் பண்றது வந்து ஹிஸ்ட். பை சார்ட் நமக்கு இது ஆல்ரெடி பார்த்துருப்போம். தட் இஸ் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா பை சார்ட். அதுக்கு யூஸ் பண்ற ஃபங்ஷன் வந்து பை. ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸ் இன் மேட்ப்ளாட்லிப்ல வந்து நமக்கு லைன் கிராஃப் இருக்கு, பார் கிராஃப், ஹிஸ்டோகிராம், ஸ்கேட்டர் பிளாட், பை சார்ட், 3D பிளாட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம யூஸ் பண்றது. ஓகே, இவ்வளோதான் வந்து மேட்ப்ளாட்லிப்ல மெயினாக யூஸ் பண்றது. இது எதுக்காக அப்படின்னா ஒரு விஷுவலைஸ்டா நம்ம பார்க்கறதுக்காக. நார்மல் டேட்டாஸை வந்து ஒரு விஷுவலைஸ்டு பேட்டர்னுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கறதா இது. ஸோ இதில் யூஸ் பண்ற முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதோட எம்சிக்யூஸும் வந்து நம்ம சேர்த்து பார்த்துடலாம். The next Python library is SciPy. What is SciPy? SciPy அப்படின்னா that uses NumPy. NumPy நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம நிறைய கம்ப்யூட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இட் இஸ் ஃபார் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன் SciPy அப்படிங்கிறது. பெட்டரா அதை விட ஒரு பெட்டர் லெவலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. SciPy மீன்ஸ் Sci for scientific, Py for Python. ஸோ இதுவும் வந்து NumPy மாதிரி எல்லா நம்ம லைப்ரரிஸ் பார்த்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ், நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இட் வாஸ் கிரியேட்டட் பை சேம் NumPy's கிரியேட்டர் தான் வந்து SciPyயோட கிரியேட்டரும். Then it is used for solving many mathematical equations and algorithms யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம SciPy மெயினாக யூஸ் பண்ணுறோம். லைக் வந்து மெட்ரிக்ஸ், ரேங்க், இன்வர்ஸ், பாலினாமியல் ஈக்குவேஷன், LU டிகம்போசிஷன், இந்த மாதிரி நம்ம சயின்டிஃபிக் மேத்தமெட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுற அந்த கால்குலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற பைத்தான் லைப்ரரி தான் SciPy அப்படிங்கிறது. மெயினாக இட் இஸ் ரிட்டன் இன் பைத்தான். பைத்தானில் தான் வந்து SciPy வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். எனிஹவ் ஃபியூ செக்மெண்ட்ஸ் வந்து அது எதில் இருக்குது அப்படின்னா சியில் வந்து ரைட் ஆயிருக்கு. இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னா ஃப்ரம் SciPy இம்போர்ட் கான்ஸ்டன்ட், இதை வந்து தான் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம SciPy வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி கியூபிக் மீட்டர்ஸ் ஆர் இன் 1 லிட்டர் அப்படின்னு பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கான்ஸ்டன்ட் டாட், இப்போ நமக்கு என்ன தேவை, லிட்டர் வந்து தேவை அப்படின்னா லிட்டர் கொடுத்தோன்னா அதோட கரஸ்பாண்டிங் கியூபிக் மீட்டர்ஸில் வந்து அதோட ஆன்சர் வந்து நமக்கு ரிட்டன் ஆகும். ஸோ இது ஒரு மெட்ரிக்ஸ்க்கும் ஒரு யூனிட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். யூனிட் கேட்டகரிஸ், அதாவது மெட்ரிக் அப்படின்னா மீட்டரில் தான் நமக்கு ரிட்டன் ஆகும். மெட்ரிக்கில் இருக்கிற எல்லாமே இப்போ சென்டின் கொடுத்தோன்னா அதோட ஆன்சர் வந்து நமக்கு ரிட்டன் ஆகிறது வந்து மீட்டரில் ரிட்டன் ஆகும். தட் இஸ் வந்து பைனரினா நமக்கு வந்து பைட்ஸில் தான் வந்து வேல்யூஸ் ரிட்டன் ஆகும். மாஸ் அப்படின்னா கேஜியில் ரிட்டன் ஆகும். இப்போ நம்ம கிராம்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கிராம் வந்து எவ்வளோ கேஜி, 0.001 கேஜி. ஸோ அந்த கேஜிக்கு இதை கன்வெர்ட் பண்ணி ரிட்டன் ஆகும். அது மாஸாக இருந்துச்சு அப்படின்னா. ஆங்கிள் வேல்யூ ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா ரேடியன்ஸில் இருக்கும். நம்ம இப்போ டிகிரின்னு மட்டும் மென்ஷன் பண்ணோன்னா அது வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆங்கிள்னு எடுத்துக்கும். ஸோ அதோட ரிட்டன் வேல்யூ வந்து ரேடியன்ஸில் இருக்கும். டைமில் இப்போ நம்ம அவர் கொடுத்தோம் அப்படின்னா அவர்னா அது டைம் யூனிட் அப்படின்னு தெரியும். அதோட யூனிட் வந்து டைம். ஸோ யூனிட்டோட ஸ்பெசிஃபைடு யூனிட் என்ன அப்படின்னா செகண்ட் தான். ஸோ அதில் தான் ரிட்டன் ஆகும். அதே மாதிரி லெங்க்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மீட்டர்ஸில் ரிட்டன் ஆகும். நம்ம எதில் கொடுத்தாலுமே ப்ரெஷருங்கிறது பாஸ்கல்ஸில் ரிட்டன் ஆகும். ஏரியாவில் வந்து நமக்கு எல்லாமே ஸ்கொயர் மீட்டர்ஸில் ரிட்டன் ஆகும். வால்யூம்னா கியூபிக் மீட்டர்ஸ். ஸ்பீட் அப்படின்னா தட் இஸ் மீட்டர்ஸ் பெர் செகண்ட், மீட்டர் பெர் செகண்டில். டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின், எனர்ஜிக்கு ஜூல்ஸ், பவருக்கு வந்து வாட்ஸ், ஃபோர்ஸ்க்கு வந்து நியூட்டன். இந்த மாதிரி நமக்கு ஒரு யூனிட் கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி எதில் ரிட்டன் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பார்ஸ் டேட்டா. ஸ்பார்ஸ் டேட்டா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் இஸ் அன்யூஸ்டு. தட் இஸ் வந்து அதோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் அதோட வேல்யூ வந்து ஜீரோ இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஸ்பார்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஸ்பார்ஸ் டேட்டாங்கிறது. இதில் வந்து அரேல பார்த்தீங்க அப்படின்னா அதில் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் த அரேஸ் ஆர் ஜீரோ. எல்லாமே ஜீரோவாக இருக்குது எக்ஸப்ட் ஒரு 3 வேல்யூஸ் தான். 1, 2 and 3 வேல்யூஸ் தான் இதில்
நமக்கு அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் வேல்யூ ஹோல்டு பண்ணியிருக்கு. ரிமைனிங் எல்லாமே 0வா இருக்கிறதுனால, இது எல்லாமே அன்யூஸ்ட் எலிமெண்ட்ஸா இருக்கு. ஸோ இத ஓவர்கம் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. SciPy வந்து யூஸ் பண்ணி அத ஓவர்கம் பண்றோம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பார்ஸ் டேட்டா அப்படின்னா, டேட்டா செட் வேர் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் 0. அதே டென்ஸ் அரேனா ஸ்பார்ஸ் டேட்டாவோட ஆப்போசிட். ஜஸ்ட் இட் இஸ் த ஆப்போசிட்டா ஸ்பார்ஸ் அரே. அதுல வந்து எப்படி இருக்கும்னா, மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் ஆர் நாட் 0வா இருக்கும். நான் ஜீரோ வேல்யூஸ் மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் நான் ஜீரோவா இருந்ததுன்னா தட் இஸ் டென்ஸ் அரே. SciPy வந்து இந்த ஸ்பார்ஸ் டேட்டாவை எப்படி டீல் பண்ணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு மாடியூல் வந்து இன்வோக் பண்ணும். தட் இஸ் SciPy ஸ்பார்ஸ். இதான் அந்த மாடியூலோட நேம். இதுல வந்து 2 டைப் ஆஃப் ஸ்பார்ஸ் மெட்ரிசஸ் இருக்கு. தட் இஸ் CSC அண்ட் CSR. C ஃபார் காலம், R ஃபார் ரோ. ஸோ காலம் வந்து ஃபாஸ்ட் காலம் ஸ்லைசிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கம்ப்ரஸ்டு ஸ்பார்ஸ் காலம். அதே CSR கம்ப்ரஸ்டு ஸ்பார்ஸ் ரோனா ஃபார் ரோ ஸ்லைசிங். ஓகே, இது எல்லாமே வந்து ஃபாஸ்டர் எஃபிஷியன்ட் கால்குலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது. இப்போ வந்து ஒரு கிரியேட்டர் CSR ஸ்பார்ஸ் ரோ இது. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றோம். இதுல நம்ம அரே யூஸ் பண்றதுனால numpy as npன்னு வச்சுட்டு நம்ம அரே வந்து வேல்யூஸ் பாஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல SciPy ஸ்பார்ஸ் இம்போர்ட் CSR மெட்ரிக்ஸ் வந்து நம்ம இதுல வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்றோம். இந்த மெட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா CSR மெட்ரிக்ஸ் ஆஃப் இந்த அரே அப்படின்னு கொடுத்தா ரோ ஸ்லைசிங் பண்ணிடும் இல்லையா? ஸோ ரோ ஸ்லைசிங் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜீரோஸ் அன்வான்ட் வேல்யூஸ்லாம் அது ஸ்டோர் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 8 இதில் இதெல்லாம் வேல்யூஸ் இருக்கு. 0,5 தென் 0,6 0,8 இதில் மட்டும் தான் வந்து வேல்யூஸ் இருக்கு. அது என்னென்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணால் ஓவரால் நமக்கு இந்த அன்வான்ட் எலிமெண்ட்ஸோட ஸ்பேஸ் வந்து நம்ம தேவையில்லாம மெயின்டைன் பண்ணிக்க தேவையில்ல அந்த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, கவுண்டிங் நான் ஜீரோஸ் அப்படிங்கிறதுக்கு கவுண்ட் நான் ஜீரோ மெத்தட். தென் ரிமூவிங் ஜீரோ என்ட்ரிஸ்க்கு வந்து எலிமினேட் ஜீரோஸ். எலிமினேட்டிங் டூப்ளிகேட் என்ட்ரிஸ்க்கு வந்து நம்ம சம் டூப்ளிகேட்ஸ். அப்புறமா CSR டு CSE எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்? 2 CSEனால 2 CSEங்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் இட் டீல்ஸ் வித் SciPy வந்து கிராஃப் டீல் பண்ணோம். கிராஃப்ங்கிறது நமக்கு தெரியும், டேட்டா ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் கிராஃப் அப்படிங்கிறது. SciPy ப்ரொவைட்ஸ் அஸ் வித் த மாடியூல். ஸோ இந்த கிராஃப் டீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாடியூல் யூஸ் பண்ணுறோம். SciPy.sparse.cs கிராஃப் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து எதுக்காக அப்படின்னா கிராஃப் வந்து ஒர்க்கிங் வித் கிராஃப் ஃபைண்ட் ஆல் த கனெக்டட் காம்போனன்ட்ஸ். எல்லா கனெக்டட் காம்போனன்ட்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் கனெக்டட் காம்போனன்ட்ஸ் மெத்தட். தென் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் ஃப்ரம் ஒன் எலமெண்ட் டு அனதருக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் டிஜிஸ்ட்ராஸ் மெத்தட். வே ஃப்ளாய்டு வெர்ஷல் அப்படின்னா ஃபைண்ட் ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் ஆல் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, ஒன் எலமெண்ட் டு அனதருக்கு டிஜிஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம். ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத்துக்கு வந்து நம்ம ஃப்ளாய்டு வெர்ஷல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதே ஆல் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு வந்து வித் நெகட்டிவ் வெயிட்ஸ் இருந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் பெல்மன் ஃபோர்டுங்கிற மெத்தட். நெக்ஸ்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆர்டருங்கிறது நமக்கு BFT தட் இஸ் பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சலுக்கு. DFT தட் இஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மெத்தட் வந்து DFTயை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சலோட ரிசல்ட் என்னங்கிறது ரிட்டர்ன் ஆகிடும் ஒரு நோட்ல இருந்து. நெக்ஸ்ட் இஸ் ஒர்க்கிங் வித் ஸ்பேஷியல் டேட்டா. ஸ்பேஷியல் டேட்டா மீன்ஸ் ஜியாமெட்ரிக் ஸ்பேஸ். இப்போ ஒரு பவுண்டரி இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இந்த பவுண்டரிக்கு உள்ள இருக்கா ஆர் வெளியில இருக்கா அந்த மாதிரி நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் டீல் பண்றது தான் ஸ்பேஷியல் டேட்டா அப்படிங்கிறது. இது எந்த மாதிரி அப்படின்னா, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடியூல் இன்வோக் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு ஸ்பேஷியல் டேட்டா டீல் பண்றதுக்கு நம்ம மாடியூல் வந்து என்ன மாடியூல் யூஸ் பண்றோம் அப்படின்னா SciPy.spatial. ஓகே, ஃபார் ஒர்க்கிங் வித் ஸ்பேஷியல் டேட்டா. இதுல சில மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம். கன்வெக்ஸ் ஹல், KD ட்ரீ, query அப்படின்னு. கன்வெக்ஸ் ஹல் அப்படிங்கிறது கன்வெக்ஸ் ஹல் கிரியேட் பண்றதுக்கு
கேடி ட்ரீ அப்படின்னா கேடி ட்ரீ ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்றதுக்காக. query அப்படிங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் இதுல இருந்து அதோட நெய்பருக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிற நோட்ல இருந்து அதோட நெய்பர் நோடுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த லொகேஷன் ஆஃப் த நெய்பர் அந்த நெய்பர் வந்து எந்த லொகேஷன்ல இருக்காங்கங்கிறதுக்கு தான் நம்ம query மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டீல்ஸ் வித் மேட்லாப் அரேஸ். மேட்லாப் அரேஸை வந்து டீல் பண்றதுக்கு நம்ம ஒரு மாடியூல் யூஸ் பண்றோம், தட் இஸ் SciPy IO. ஓகே, இதுல வந்து நம்ம மெட்லாப் ஃபார்மேட்ல டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சேவ் மேட் ஃபங்க்ஷன். சேவ் மேட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இஸ் அந்த லாஸ்ட் டாபிக் இஸ் இன்டர்பொலேஷன். இன்டர்பொலேஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு லைன் இருக்கு அப்படின்னா தட் இஸ் 1 இருக்கு 2 இருக்கு அப்படின்னா இதுக்கு இடையில நம்ம சம் பாயிண்ட்ஸ் 1.33 1.66 அதை வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இன்டர்பொலேஷன் அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம மெஷின் லாங்குவேஜ்ல வந்து இதை யூஸ் பண்ணுவோம் ஃபார் மிஸ்ஸிங் டேட்டா. சில டேட்டாஸ் வந்து டேட்டா செட்ல இருந்து மிஸ் ஆயிருச்சுன்னா அதை டீல் பண்ணி அதை நம்ம ஃபில் பண்றது, தட் இஸ் சப்ஸ்டியூட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இந்த இன்டர்பொலேஷன். இந்த மாதிரி மிஸ் ஆகுற டேட்டாவுக்கு பதில் நம்ம இன்னொரு டேட்டாஸ் வந்து மறுபடியும் அதுல ஃபில் பண்றோம் இல்லையா, வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த மெத்தட் பேர் ஆர் ப்ராசஸ் பேர் வந்து இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சயின்ஸ் பை வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்பொலேஷனுக்கு வந்து டீல் பண்றதுக்காக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும். அதை இன்வோக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற மாடியூல் என்ன அப்படின்னா SciPy இன்டர்பொலேட் அப்படிங்கிற ஒரு மாடியூலை வந்து நம்ம இன்வோக் பண்றோம். ஓகே, இதெல்லாம் வந்து SciPy மாடியூல்ஸோட என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம், அதோட ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எதெல்லாம் டீல் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு பைத்தான் லைப்ரரிஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இதுதான் நம்ம சிலபஸ். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் கண்டிஷனல்ஸ் முடிச்சாச்சு, ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. பைத்தான் லைப்ரரி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோ போடலான்னு வச்சேன். பட் பைத்தான் லைப்ரரி தனியாக நிறைய மெத்தட்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் அந்த மாதிரி நேம்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து தனியாக வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ செப்பரேட் வீடியோவாக போடலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம போய் வந்து ப்ரீவியஸ் வீடியோ போட்டாச்சு. பட் அதையும் ரெண்டையும் கிளப் பண்ணி பைத்தான் லைப்ரரிஸ் அப்படின்னு சிங்கிள் வீடியோவாக போட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரே வீடியோவில் அது ஃபுல்லாக பைத்தான் லைப்ரரிஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். தென் இதில் வந்து நம்பையில் ஒரு 25 கொஸ்டின்ஸ், பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், அப்புறமா SciPy இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 MCQஸோட கலெக்ஷன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் டே போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான PDF வந்து மெம்பர்ஷிப்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறப்போ அதோட PDF வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் பைத்தான் லைப்ரரிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.